வணக்கம். வாங்க இன்னைக்கு நாங்கள் எப்படி ஒரு சுவையான மீன் பொரியல் செய்யலாம்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஏதோ ஒட்டி மீன் அல்லது வவ்வால் மீன் சொல்லலாம். வாங்க நான் என்னென்ன அதுக்குள்ள யூஸ் பண்ணி அந்த மீன் பொரியலை செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இங்கே 3 பெரிய மீன் எடுத்துருக்கிறேன். நான் இதை முழுசாக தான் பொரிக்க போகிறேன். க்ளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். நாங்கள் தொடங்குறதுக்கு முதல்ல இதில் நல்ல கீறல்கள் போட்டுக்கொள்வோம். நான் இப்போ எல்லா மீனையும் நல்லா கீறி விட்டுட்டேன், மசாலா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி. இப்போ நாங்கள் மசாலாவை பிரட்டி எடுத்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவாக இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட போகிறேன். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு அரைச்ச மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்துருக்கிறேன். இங்கே நான் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலப்போம். கடைசியாக ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அப்போ மீனில் இந்த மசாலா ஒட்டி கொண்டு இருக்கும் எண்ணெய் சேர்த்தா. இப்போ எங்களோட மீனுக்குரிய மசாலா தயாராகிட்டது. நாங்கள் இப்போ இதை மீனில் நல்லா தடவி விடுவோம். இப்போ நான் இந்த மீனில் மசாலா எல்லாம் நல்லா சேர்த்துட்டேன். நான் இதை ஒரு மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் வரையும் ஊற விட போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணித்தியாலம் ஊற விட்டீங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே போய் நல்ல சுவையாக இருக்கும் மீன் பொரியல். இப்போ நாங்கள் மசாலா போட்டு தடவி வச்ச மீனை பொரிச்சிருவோம். இது ஒரு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் நல்லா ஊறிட்டுது, மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நாங்கள் பொரிச்சிருவோம். தாச்சியில் எண்ணெய் வச்சு எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணலாம், உங்களுக்கு ஷலோ ஃப்ரை வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயாக விட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணுறேன். நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக மீனை வெட்டினா அதை நாங்கள் ஷலோ ஃப்ரை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். பெரிய கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, சின்ன கரண்டியால் எடுத்து திருப்பி விடுங்க. இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதோட மனம் நல்ல ஒரு மனமாக இருக்கும். இப்போ நாங்கள் மீன் எடுத்துடலாம். அடுத்த மீனை போடுறதுக்கு இடையில இந்த கருவேப்பிலையும் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துடுங்க, இல்லைன்னா அது கருகி மணக்கும்.
சுவையான மீன் பொரியல் தயாராகிட்டு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன்.